நடராஜர் ஏதோ பேச விரும்புறாரா? ஆரம்பிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தம்பலம் தம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமணிமைகளால் முதல் வணங்கிக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பிற்கு மதிப்பிற்குரிய மாணவ செல்வர் ரமணாயா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணவனாக விளங்கி திருமுறைகளையும் சாத்திரங்களையும் புராணங்களையும் ஆர்வத்தோடும் ஆழமாகவும் கற்க விரும்புகின்ற என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கம். மணிவாசக பெருந்தகையுடைய திருவாசகத்தை ஒட்டி அதில் இருக்கின்ற கீர்த்தி திருவங்களை ஒட்டி நாம் புராணங்களை பார்த்து வருகிறோம். கீர்த்தி திருவகளில் சொல்லப்பட்ட புராணங்களை எல்லாம் குறிப்பாக சொல்லப்பட்டதை விளக்கமாக புராணங்கள் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதியாருடையதும் பெரும்பற்ற புலியூர் நபியும் விரிவாக சொல்லுகிறார்கள். அந்த விரிவையெல்லாம் நாம் 2 நூலையும் வைத்து பார்த்து வருகிறோம். அதுல கீர்த்தி திரைகளை சொன்ன சிலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் முக்கியமாக பொன்னனையாள் திருப்பூமணத்திலே வாழ்ந்த பொன்னனையாளுக்கு சித்தராக வந்து ரசவாரம் செய்த ஒரு படலத்தை நாம் பார்த்தோம். அதற்கடுத்து நம்முடைய கீர்த்தி திரகவல்ல முப்பத்தி 30, 31, 32, 33 4 வரி. அந்த வரி அதாவது 29வது வரியில வேலம்புத்தூர் விட்டு ஏர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணமதில் சாந்தம்புத்தூர் பிற்பொரு வேடற்கு இந்த விளைவும் என்று 2 பகுதி வருது. நாம் அதை விட்டுட்டு தான் போனோம். அந்த பூமணத்துக்கு போன பொழுது பூமணத்திலே இருக்கின்ற அது 50ஆம் பாட்டில் 50வது வரியில் வருது. பூமணமதில் பொலிந்திருதல் அருளி தூபணமேனி காட்டிய தொன்மை என்று அப்படியே இந்த ரசவாதம் படலத்தில் அது வருது. அதனால அதை நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த வேலம்புத்தூர் சாந்தம்புத்தூர் என்று வருது இல்லையா, அவருடைய தந்தையாருடைய உரையில அது சாந்தம்புத்தூர் என்று இருக்கக்கூடாது, அந்த பெயர் சாத்தம்புத்தூர் என்று இருக்கணும். அதாவது சாந்தம்புத்தூர் வராது, சாத்தம்புத்தூர் என்று ஏன் வரணும்னா, சாத்தன் என்பவர் ஐயனார். இப்ப ஐயப்பன் சொல்ற இல்லையா, அந்த ஐயனார் அந்த குறிப்பை எப்படி சொல்லுகிறார்? ஹரிஹரபுத்திரராக இருக்கின்ற ஐயப்பனை ஒட்டி அந்த பெயர் வந்திருக்கலாம் என்று தந்தையாருடைய குறிப்பு அப்படி எழுதுறாங்க. அது சாந்தம்புத்தூர்னா அர்த்தம் தெரியல, அது சாத்தமுத்தூராக இருக்கலாம் என்பதே பாடமாதல் வேண்டும்னு உறுதியா சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்பெயர் ஹரிஹரபுத்திரராகிய மாசாத்தனாரோடு இத்தலத்திற்கு உண்டாகிய தொடர்பு பற்றி வந்திருக்கலாம் என்று இதெல்லாம் அந்த புராணங்கள்ல நமக்கு வரலாற்று சான்றோடு நமக்கு தெரியல. ஒரு யூகமாக பலவற்றை எழுதுறாங்க. அறிஞர்கள் அப்படி ஆராய்ந்து எழுதியிருக்கிறாங்க. இதுல 2 விஷயம் நம்ம இந்த பகுதியில் பார்க்கணும். ஒன்று வேலம்புத்தூர். வேலன்புத்தூர் என்பது கூட வேலன்புத்தூர் தான், முருகப்பெருமான வேலன்புத்தூர் தான். அது மருவி வந்திருக்கலாம், வேலம்புத்தூர்னு வந்திருக்கலாம். அது முருகக்கடவுளோடு தொடர்புடையது. அதனால்தான் சாந்தம்புத்தூர்னு அடுத்தே வர்றதுனால வேலம்புத்தூர் இங்க வருது. அதாவது உங்களுக்கு வந்து 29, 30வது வரையில அது வரும். அப்புறம் அதுக்கடுத்து சாந்தம்புத்தூர் பக்கத்திலே வருது. எனவே முருகப்பெருமானை சொல்லிவிட்டு அடுத்து சாத்தனார் மாசாத்தனாரை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். முருகப்பெருமானோடு சொல்ற பொழுது அதை விட்டேறு என்று சொன்னால் வேல்,
கையிலிருந்து விட்டு போகுது இல்லையா, கை விட்டு போகுது இல்லையா, கைவேல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட காலையில வேற ஒரு வகுப்புல சொல்லிட்டு இருந்தேன். அஸ்திரம் சஸ்திரம் என்று 2 சொல்லுவாங்க. பழைய கூத்தெல்லாம் ஆடினாங்க இல்லையா, பழைய காலத்துல கூத்துல நான் அதை கேட்டிருக்கிறேன். கூத்தாடுகிற பொழுது அந்த துரியோதனனும் அல்லது கர்ணனும் யாராவது ஒருத்தர் வருவான், ஒரு அரசன் வருவான், வந்து கையில ஒரு வாள் வச்சு விட்டு இப்படி சுத்திட்டு சேவகா என்று பக்கத்துல நின்று கொண்டிருப்பான் கட்டியங்கார். சேவகா, அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா நம்முடைய படைக்களத்துல என்று. அஸ்திர சஸ்திரம் அப்படின்னுவான். அஸ்திரம் சஸ்திரம் என்று அவங்க அந்த காலத்துல கூத்துல சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் என்றால், கையை விட்டு போகின்ற அதெல்லாம் அஸ்திரம். இப்ப வில்லில் இருந்து அம்பு போறோம் இல்லையா, வில்லிருந்து அம்பு புறப்பட்டு போகுது இல்லையா, அது அஸ்திரம். அதே போல கையிலிருந்து வேல் தூக்கி அடிக்கிறோம் இல்லையா, வேலை எறிகிறோம் இல்லையா, அது அஸ்திரம். அப்புறம் சக்கரம், சக்கர ஆயுதம் உண்டு, சக்கர ஆயுதத்தை தூக்கி போடுவாங்க, அப்படி போடுவாங்க. இதெல்லாம் அஸ்திரங்கள். கையை விட்டு போவதெல்லாம் இப்ப திருமாலுடைய சக்கரம் அது அஸ்திரம். அப்போ கையை விட்டு போகிற படைக்கலம் எல்லாம் அஸ்திரம். கையை விடாமல் கையில வாள் போன்ற விழார்கள, வாள், குறுவாள், கேடயம், இதெல்லாம் சஸ்திரம். அதுபோல இங்க விட்டேர் என்றார், விடுவதாலே விட்டு போகின்றது வேல், கையை விட்டு போகுது. திருவள்ளுவர் கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன், கைவேல் களிற்றோடு போக்கி யானை மேலே எரிகிறான் தன்னுடைய வேலை. ஒரு வேல் வீரன் தன்னுடைய வேலை யானை மேலே எரிகிறான்னு ஒரு பாட்டு சொல்றார் குரல்ல. கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் என்று அந்த குரல். அதுபோல இங்கே வேலன்புத்தூர் என்பதாலே முருகப்பெருமானோடு சம்பந்தமானது. இதுல வேல் வல்ல வீரன் ஒருவன் இருந்திருக்கிறான், அவனுக்கு இறைவன் வேற்படை வழங்கி இருக்கலாம். குறிப்பு எழுதுறாங்க, முருகப்பெருமானுடைய தொடர்புடைய தலத்திலே ஒரு பக்தன் இருந்திருப்பான், அவன் பெருமானை வேண்டி வேல் பெற்றிருக்கலாம். ஏனென்றால் அந்த படைத்தலைவன், படை வீரன் பாண்டியனுக்கு வீரன், என்னுடைய பாண்டியனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று பெருமானிடத்திலே வேண்டியிருப்பான் அந்த வேல் வீரன். எப்படி குதிரை சேவனாக வர வேண்டும் என்று படைத்தலைவன் சாமந்தன் நினைச்சான் இல்லையா, அதே மாதிரி ஒரு வேல் வீரன் என்னுடைய நாட்டிலே பாண்டியன் அரசனுக்கு வெற்றி வர வேண்டும் என்று வேண்டியிருக்கலாம். பெருமான் வேல் தந்திருக்கலாம், அது வெற்றி உள்ளாக செய்தான் என்று வருது. இதற்கு மட்டும் உக்கிரகுமார பாண்டியனோடு இணைத்து சொல்லப்படுகின்ற ஒரு புராணம் அது பொருந்தாதுன்னு எழுதுறாங்க அப்பா. இதனால் உக்கிரகுமாரனுக்கு வேல், வளை, செண்டு இதெல்லாம் தந்தார் என்று வரும். அது தனியா படிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த வேல் வீரனுக்கும் உக்கிரபாண்டியனுக்கும் சம்பந்தம் இல்லை, அது உக்கிரகுமார பாண்டியன், அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. பிற புராணத்தில் அப்படி உக்கிரகுமார பாண்டியனுக்கு வேல், வளை, செண்டு எல்லாம் தருவதாக வருகிறது. அது வேறு, அது வேறு, நான் அங்க படிக்கிற போது நம்ம விளக்கலாம். இங்க ஒரு வேல் வீரன், அவன் வேலம்புத்தூர்ல இருந்து பெருமானை வேண்டி இருக்கிறான், எனவே கொடுத்திருக்கிறான் தெரியுது. அதே போல தர்ப்பணம், தர்ப்பண மதலில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடருக்கு இந்த விளைவுன்னு வருது. தர்ப்பணம் என்றால் கண்ணாடி, அது வடமொழி சொல். தர்ப்பணம்னா கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி. அந்த கண்ணாடியில தர்ப்பணம் அதில் சாந்தமுத்தூர் வருது இல்லையா, வேடன் ஒருவன், வில் பொறு வேடன், வில் வேடன், வில்லை அழித்துக் கொண்டு போர் செய்கிற ஒரு வேடன், அது சாதாரண ஒரு வேடன். அந்த வில் வேடன் ஒருவனுக்கு போர் புரியணும் இல்லையா, அந்த வேடன் போர் புரிவதற்காக அவன் ஒரு வீரன், வில் வீரனாக இருப்பான், வேல் வீரனாக இருப்பான். அவனோடு சண்டை போடுவதற்கு பெருமானிடத்திலே கேட்டிருக்கிறான், வேல் கேட்டிருக்கிறான், வில் கேட்டிருக்கிறான் இல்லையா, அங்க வேல் கேட்டான், அதுபோல இங்க வில்லை கேட்டிருக்கிறார். எனவே அந்த வில்லை எப்படி தந்திருக்கிறான் பெருமான் என்றால், கண்ணாடியிலே ஒரு ஓவியம், கண்ணாடியிலே தீட்டப்பட்ட ஒரு பெருமானுடைய ஓவியம். அந்த ஓவியத்திலிருந்து அவன் தோன்றி, பெருமான் தோன்றி வில்லை தந்திருக்கலாம்
என்று கண்ணாடியிலே தீட்டப்பட்ட வண்ண ஓவியத்திலே அதிலிருந்து இறைவன் வில் வழங்கியிருக்கலாம். அதனால் வில் என்றாலும் அம்பு, வில் அம்பு எல்லாவற்றையும் தந்திருக்கிறான் என்று இதுதான் மாணிக்கவாசகர் குறிப்பா சொல்றது. வேலமுத்துரா இருந்தாலும் சரி, விட்டேருளினான் விற்பொரு வேடருக்கு இந்த விளைவு என்று பொதுவா சொல்றார். அதனால இதெல்லாம் எங்க நம்முடைய திருவிளையாடல் புராணத்தை எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்றால், இவையெல்லாம் பிற்காலத்தில் யானை எய்த திருவிளையாடல், நாகம் எய்த திருவிளையாடல் இங்க எல்லாம் வருது, புராணத்தை வருது. அதனால சிறிது வேறுபட்டு கொஞ்சம் வேறுபடுத்தி அதை அந்த படத்தை சொல்லியிருக்கிறார்கள். வேலம்புத்தூர் செய்தி, சாந்தமுத்தூர் செய்தி எல்லாம் திருவிளையாடல் புராணத்தை சொல்ற பொழுது யானை எய்த படலமாக, நாகம் எய்த படலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சிறிது வேறுபாட்டோடு சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் தொடர்புடையது அல்லவா என்றதாலே இந்த பகுதி நாம் இப்ப பார்க்க போவது யானை எய்த படலம். அதை எங்க வைத்துக்கணும், அதாவது வேலம்புத்தூர் விட்டுருங்க. இப்போ இந்த கண்ணாடியிலே தோன்றினான் வில் வீரனாக, அந்த வில் வீரனுக்கு வில்லும் அம்பும் கொடுத்தான் என்று சொல்றது இல்லையா, அது எங்க இப்ப 31, 32 தர்ப்பண மதனில் சாந்தம்புத்தூர் விற்போடு வேடருக்கு இந்த விளைவு. அதுக்கு தான் இப்ப நம்ம படிக்க போறோம், அந்த புராணத்தை தான் இப்ப படிக்க போறோம். என்றால் உங்களுக்கு திருவாளைய கீர்த்தி திருகவல்ல எந்த பகுதியை நாம் படிக்கிறோம், புராணமாக படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறதா அதை நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். தர்ப்பண மதனில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடருக்கு இந்த விளைவு என்பது 31, 32வது அடி. வேலம்புத்தூர் இப்ப நான் சொல்லலை, அதுல ஏன்னா கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது வேல் வலை செண்டு எல்லாம் அது தனியா படிக்க போறோம், உக்ரகுமார பாண்டியனை படிக்க போறோம். ஆனா அது இப்ப வேண்டாம். இப்ப நாம படிக்க வேண்டியது தர்ப்பண மதிலில் வேலம்புத்தூர் சாந்தம்புத்தூர் படிக்கிறோம். அது ஏன் சொன்னா, இதுவரையில் உள்ள இந்த கீர்த்தி திரகவல்ல கல்லாடம், பஞ்சப்பள்ளி போன்றவற்றிலும் ஆகம வழிபாட்டு சொல்லிட்டோம். மீனவனாக வந்து வலை வீசினார், அதையும் நாம படிச்சுட்டோம். ஆகம சிறப்பையும் நாம் படிச்சிருக்கிறோம். குதிரையை கொண்டு குடநாடு அருமிசை என்றால் பெருமானுக்கு மாணிக்கவாசகருக்கு நெறிபறி ஆக்கியது, பரிநெறி ஆக்கியது, அதை நாம் படிச்சிருக்கிறோம். பாண்டியனுக்கு உதவியே அந்த அருளையும் படிச்சிருக்கிறோம். இனி தனித்தனியா பார்த்த பொழுது நம்ம முதல்ல படிச்சது பொன்னனையாள், அதை படித்தோம். அது வந்து பூவனம் 50வது வரையில பூவனம், அதை படிச்சுட்டோம். இப்ப மறுபடியும் திரும்பி பின்னோக்கி பார்க்கிற பொழுது 31வது அடி, 32வது அடி. தர்ப்பண மதிலின் சாந்தமுத்தூர் விற்பொடு வேந்தருக்கு வில் பொறுவேடருக்கு இந்த விளைவு. பொறுவேடர் இருந்தால் சண்டை போடுறவங்க, அந்த சண்டை போடுகின்றவர்களுக்காக ஒரு வீரனுக்கு வில்லை தந்தார். அவன் பக்தனா இருந்திருப்பான், எனவே வில்லை தந்தார் என்று பார்க்கிறோம். அது இப்பொழுது நாம் யானை எய்த படலம் கூடற்காண்டம், கூடற்காண்டத்துல 22வது படலமாக யானை எய்த படலம் இருக்கிறது. அதை இப்பொழுது நாம் இன்றைக்கு தொடங்கி சிந்திக்கலாம். யானை எய்த படலம் என்று தொடங்குறோம். பரஞ்சோதியாருடைய முதல்ல பரஞ்சோதியாரை படிப்போம். கட்டவிழ் கடுக்கையர் கால கல்லானை கடை சின்ன இட்டது முன்ன, இதுக்கு முன்ன கல்யாணைக்கு கரும்பருத்திய படலம் அதை அங்க சொல்றார். கடுக்கையர், கடுக்கையர்னால் கடுக்கையை, ஆனால் கொன்றை மாலை அணிந்து கொண்டிருக்கிற பெருமான் சித்தராக வந்து கடை சின்ன இட்டார், கல்லானையை கரும்பருத்தினார் என்பது முன்ன படிக்கிறோம். பஞ்சவனிடத்து, பஞ்சவன்னா பாண்டியன், அந்த பாண்டியன் மேலே சமணர் அமணர் ஏவி விட்ட மதையானை விழ மேவலர் புறத்தை சுட்ட கணை விட்டு உயிர் தொலைத்த முறை சொல்வான். என்ன சொல்ல போறார் என்றால், ஒரு பாண்டிய மன்னன், அவன் பேர் விக்கிரம பாண்டியன் என்றான். நீங்க பரஞ்சோதியாரத்துல மட்டும் பெரும்பற்ற புலிவன் பேர் அப்படிலாம் பேரெல்லாம் அதிகம் சொல்ல மாட்டார். பரஞ்சோதியார் எல்லாருடைய பாண்டியன் பெயர்ல எல்லாரும் பேரும் சொல்றார். அது புராணமா சொல்றாரா வரலாறா சொல்றாரா நமக்கு தெரியாது. ரிஷியா சொல்லி வருகிறார். அல்ல விக்கிரம பாண்டியன், விக்கிரம பாண்டியன் மேலே சமணர்கள் ஏவுகிறார்கள் ஒரு மத யானை. எப்படி தாரகாவர முனிவர்கள் நம்முடைய பெருமான் மேலே
அபிசார யாகம் செய்து அந்த மத யானையை செலுத்தினார்களோ அதை யானை உரி போர்த்தார் இல்லையா, அதேபோல பாண்டியன் மேலே சமணர்கள் அந்த அபிசார யாகம் செய்து வேள்வியில் தோன்றிய அந்த மத யானையை, அந்த மந்திர யானையை ஏவுகிறார்கள். அந்த ஏவிய ஒன்று அதை என்ன செய்கிறார் பெருமான், மேவலர் புறத்தை சுட்ட கடை, ஏற்கனவே திருவரவேற்பதற்காக ஒரு கடை எடுத்துக்கொண்டு வந்தார் பார்க்கிறோம் இல்லையா. அவர் என்ன அந்த அம்பை எடுத்து வந்தாரு விட்டாரா? இல்லை, சும்மா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கணையால் 3 புறங்களை எரித்தார்னு சொல்றோம், உபச்சாரத்துக்காக சொல்றோம். அதை இங்க எழுதுறார். அந்த பஞ்சவனிடத்து அமணர் ஏவி விட்ட மதையானை பாண்டியனிடத்திலே அமணர்கள் ஏவினார்கள். அந்த மதையானை விழும்படியாக மூவலர் புறத்தை சுட்ட கணை, திரிபுரங்களை எரித்த போது அம்பு விட்டார் இல்லையா, அது போன்ற கடை எடுத்துக்கொண்டு உயிர் தொலைத்த முறை, அந்த சமணருடைய உயிரை எல்லாம் போக்கினார் அல்லவா, அதை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் என்றார். அப்ப பாண்டியன் ஒரு காலத்திலே சமணராக நமக்கு பின்னால், இதெல்லாம் இது புராணங்கள், இதுமே காலம் சொல்ல முடியாது, ரொம்ப பழைய காலம். ஏன்னா மீனாட்சியாக வந்ததெல்லாம் பழைய காலம். பின்னால மங்கையர்க்கரசியார் இருக்கிற பொழுது அந்த பாண்டியன் சமணனாக மாறிவிட்டான்னு பாருங்க. இங்க என்ன சொல்றார், பாண்டியன் சைவன், சமணர்கள் எதிரிகள். எனவே சைவனாக இருக்கின்ற அந்த பாண்டியனை அழிக்க வேண்டும் என்று சமணர்கள் எப்படி ஞானசம்பந்தருக்கு அவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள் இல்லையா, அதே போல அந்த அமணர்கள் பாண்டியனுக்கு தீங்கு செய்ய வேண்டும், சைவத்தை பின்பற்றுகின்ற பாண்டியனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று அமணர்கள் எண்ணுகிறார்கள். அவளை தொலைத்த முறையை நான் சொல்லுகிறேன் என்று வருது, அதை பார்க்கலாம். விக்கிரம பாண்டியன் பேர் சொல்லிட்டார். விக்கிரம பாண்டியன் வெலற்கரிய செங்கோல் திக்கும் நிலனும் நிறைகுள் செல்வம் நிறைவெய்து அக்கிரம வெங்கலி அரும்பகை ஒதுங்க சக்கர உருட்டி இடர் சாய்த்து முறை செய்வான் நீதி மன்னன். பாண்டியன் நீதி மன்னனாக என்ன செய்யறான், அவன் பேர் விக்கிரம பாண்டியன். வெல்லுதற்கரிய செங்கோல், அவனை யாரும் போர்க்களத்திலே வெல்ல முடியாது, அப்படிப்பட்ட சிறப்புடையவன். செங்கோல் மயிலே சிறந்தவன், மக்களிடத்தே குடிமக்களுக்கு செங்கோல் செலுத்துவதிலே ஆட்சியிலே சிறந்தவன். திக்கும் நிலனும், எல்லா திக்கும், திரைகோள் செல்வம், 8 திக்கு நிலம் புவி எல்லாவிடத்திலுமே இருக்கின்ற அந்த செல்வத்தை எல்லாம் திரையாக பெறுகிறான். கப்பம் செலுத்துறாங்க, கப்பம் செலுத்துகிறார்கள், மான்வழி போடுறாங்க. அந்த பாட்டை கொஞ்சம் பார்த்துங்க. 8 திக்கிலும் திக்கு நிலம் திரைகோள், திரை என்றால் கப்பம் செலுத்துறது, எல்லாரையும் வெற்றி கொண்டு அடக்கி அவர்கள் கப்பம் செலுத்த வைக்கிறார். அப்படிப்பட்ட செல்வம் நிறைந்திருக்கிறது, திரைகோள் செல்வம் என்கிறார். பெருமக்களே, இங்க திருவள்ளுவருடைய குரலை படிச்சீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் போன்றவற்றிலும் சுக்கிர நீதி போன்றவற்றெல்லாம் இருக்குது, இல்லாம இல்லை. ஆனால் பரிமேலழகர் உரை சொல்றார், அது நமக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி உண்டு. ஒரு அரசனுக்கு எப்படி வருவாய், இப்ப ஒரு அரசுக்கு எப்படி வருவாய் வருது, இந்த நாட்டில் இன்னைக்கு நடைமுறையில வரிகளால் தான் வருவாய் முக்கியம். முதன்மை பெறுவது வரி, வரி கொடுக்கணும். என்னென்ன வரி நமக்கே தெரியும். இந்த நாட்டில் எதெல்லாம் வரின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வருமான வரி, அப்புறம் தொழில் வரி, நீ செய்யற உத்தியோகத்திற்கு தொழில் வரி, அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ், போகிற சாலை வரி, சுங்க வரி, இது போல. அப்புறம் யாருக்காவது நீங்கள் பரிசு கொடுத்தால், அதிகமான தொகையா கொடுத்தால் கிஃப்ட் டாக்ஸ், பரிசுக்கு வரி, அப்புறம் வீடு வாங்குறோம் விற்கிறோம், நிலம் வாங்குறோம் விற்கிறோம் எல்லாம், அதுக்கெல்லாம் அதற்குரிய வரிகள், இதெல்லாம் தான் வருவாய். இன்கம் டாக்ஸ், வருவாய், இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்றோம், இதெல்லாம் முறையா வர்றது. அதிகமான டாக்ஸ் இருக்கக்கூடாது, அநியாயமான வரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். சோழ நாட்டிலே சுங்கம் கூடாது, சுங்க வரியை நீக்கி இருக்கிறார் ஒருத்தர். சுங்கம்
பெயர். சுங்கம் கூடாதுன்னு தடுத்திருக்கிறான். அப்ப அந்த காலத்துல எப்படி அரசனுக்கு வருவாய் என்றால் முதல்ல மக்கள் செலுத்துகின்ற நியாயமான வரி, அப்புறம் சுங்க வரி, அப்புறம் பகை மன்னனை வெற்றி பெற்று அவன் செலுத்துகின்ற இது போன்ற கப்பம் செலுத்துவது. ஒரு நாட்டை கொள்ளையெடுத்து வரலாம். அந்த காலத்துல கொள்ளை செய்ய மாட்டாங்க, தமிழர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு வரி. பகையை வென்று பகையினுடைய செல்வத்தை கவருதல். அப்புறம் தன்னுடைய நாட்டிலே உரிமை கோராத செல்வம், நிறைய பொருள் சொத்து இருக்கும், அதை யாரும் உரிமை கோர மாட்டாங்க. அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டி, உரிமை கோராத செல்வம், அதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம். நிலத்திற்கு கீழே நீங்கள் தோண்டி புதையல் கிடைத்தால் அந்த புதையல் அரசாங்கத்திற்கு சொந்தம். அப்புறம் நாம இப்ப சொல்றோம், இதெல்லாம் முறையாக வருகின்ற வருமானங்கள். மக்கள் செலுத்துவது முறையாக செலுத்த வரியோடு வரணும். 6ல் 1 பங்கு வரி. அந்த காலத்துல படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6. அந்த 6ல் மக்கள் செலுத்துகின்ற வரி மன்னனுக்கு உண்டு. மக்கள் ஏன் 6 என்றால், மக்களாக இருக்கின்றவர்கள் குடிமக்களுக்கு தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் 5 பேராச்சு. தென்புலத்தார் இதெல்லாம் அவங்க ஒரு இல்லறத்தார் செய்ய வேண்டியது கடமை, அதுக்கு செலவாகும். எனவே தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் இதற்கெல்லாம் செய்துட்டு 5 பேர் முடிஞ்சா 6வது அரசனுக்கு வரி செலுத்தணும். சேக்கிழார் நாட்டு சிறப்பை எல்லாம் பாடுற பொழுது என்ன சொல்றார்? அரசனுக்கு செலுத்தியது போக முதல் எதை செலவு அரசனுக்கு செலுத்தணும். அரசுகொள் கடன்கள் ஆற்றி அப்புறம் தான் அறங்கள் ஆற்றின்றார். ஒரு மக்கள் எப்படி இருக்கணும்னா, முதல்ல அரசுகொள் கடன்கள், அரசனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த வரி இவற்றை கொடுத்துட்டு அப்புறம் தான் அறங்கள் செய்யணும். ஏன்னா அவர் அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார். எனவே சோழ நாட்டு அமைச்சர் என்ன சொல்றாரு பாருங்க, அரசுகொள் கடன்கள் ஆற்றணும், அப்புறம் தான் மற்ற அறங்கள். அப்போ மக்கள் 6ல் 1 பங்கு செலுத்தணும். இதெல்லாம் நியாயமானது. அதான் இங்க சொல்றார். பகை மன்னன் செலுத்துகிற திரை, அப்புறம் முறையாக வருகின்ற செல்வம், வரி, இதெல்லாம் வைத்து ஆளுகிறான். திக்கும் நிலனும் திரைகொள் செல்வம் நிறைவெய்த அக்கிரம பெண்களி அரும்பகை ஒதுங்க. களி என்றால் வறுமை. ஒரு நாட்டிலே வறுமை இருக்கக்கூடாது. கொடிய களி என்றார். வறுமை ரொம்ப கொடியது. அறநூல்கள் எல்லாம் நல்குறவு என்ற அதிகாரத்துல அதனுடைய கொடுமையை சொல்வாங்க. பல புலவர்கள் புறநானூற்றிலே படிச்சீங்கன்னா, பல புலவர்கள் வறுமையில வாடி இருக்கிறார்கள், அதை பாடுறாங்க. அவங்க சுடி எப்படி இருக்குன்னு ஒரு புலவர் பாடுறார். கிழிந்த ஆடையா, பாவம் எப்படி இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. எல்லாரும் வசதியா இல்லை. எல்லா புலவர்களும் ஏதோ ஔவையார் போலவோ கபிலர் போலவோ அரசரோடு சம்பந்தப்படலை. பல பேர் வறுமையில இருக்கிறார்கள். இங்கேயே பார்க்கல, தர்மிக்கு பொற்கழி அளிக்கிறார் என்றால் அது வறுமைதானே காரணம். நான் படிச்சுள்ளேன், நம்ம புலவர்கள் தான் அவங்கெல்லாம் வறுமையில் இருந்தாங்க. அந்த வறுமையை பாடுற பொழுது புறநானூற்றுல அவங்களுடைய உடை எப்படி இருக்குன்னு சொல்றார். உடை எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்ப மழை பெஞ்சது, நிறைய பயங்கரமான மழை. இந்த மழையில நனைந்த பருந்துகள், பருந்துடைய சிறகுனர். பருந்து எப்படி இருக்கும்? பழுப்பேறிய இறகு, அது வெள்ளையா இருக்காது. புறா போன்றவையெல்லாம் கூட வெள்ளையா இருக்கும், கொக்கு வெள்ளையா இருக்கும், அன்னம் வெள்ளையா இருக்கும். ஆனால் பருந்து சிறகு வெள்ளையா இருக்காது, அழுக்கேறி பழுப்பு நிறமா இருக்கும். ஆனா பழுப்பு நிறமாக இருக்கிறது ஆடையினார். முதல்ல அழுக்கேறி ஆடை, வெள்ளை ஆடை இல்லை, தூய ஆடை இல்லை புலவங்கிட்ட. அந்த பருந்துடைய சிறகு இருக்கு இல்லையா, அது அப்படி பிளந்திருக்கும். அது போல அந்த பழுப்பேறி ஆடை கிழிஞ்சிருக்குதான், கிழிந்து தொங்குதான். எது போல என்றால் ஈர மழையிலே நனைந்த பருந்தினுடைய சிறகு போலன்னு பாடுறாங்க. என்ன அழகான உதாரணம்! எப்படி தம்முடைய வறுமையை வெளிக்கெடுத்திருக்காங்க. ஈர்ஞ்சிறகன்ன, பருந்தின் ஈர்ஞ்சிறகன்னு பாட்டு.
பருந்துடைய ஈரச்சிறகு போல கிழிந்து கிடக்கின்ற ஆடைன்றாங்க. அதனால வறுமை இருக்கக்கூடாது. ஒரு நாட்டில் வறுமை யாருக்கும், முக்கியமா மக்களுக்கு, முக்கியமா புலவர்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால நல்குறவுண்டார். அக்கிரம வெங்கலியினர் கொடிய வறுமை அதை நீக்குவதற்காகவும் அரும்பகை ஒதுங்கனர். இங்க வரல. விக்கிரம பாண்டியனுடைய இடத்துல அந்த வறுமை வந்து சேரல. சக்கரம் உருட்டினான். அழகான தமிழ். சக்கரம் உருட்டுதல் என்றால் வடமொழியில சக்கரவர்த்தி, வர்த்தனம் என்றால் உருட்டுதல் அர்த்தம். சக்கரம் என்றால் ஆணை சக்கரம், ஆணை. ஆக்ஞா, ஆக்ஞா சக்கரம், வடமொழியில் ஆக்ஞா சக்கரம். அதை செலுத்துகிறவன் சக்கரவர்த்தி. சக்கரத்தை வர்த்தனம் செய்கிறான், ஆணையை உருட்டுகிறான், ஆணையை எல்லோரிடத்திலும் செலுத்துகிறான். ரூலிங், ரூலிங்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரூல், அதுதான் ஆணை. அந்த ஆணை சக்கரம். அந்த சக்கரம் உருட்டி இடர் சாய்த்து மக்களுக்கு இருக்கிற துன்பத்தை எல்லாம் போக்குகிறான். முறை செய்வான். முறைனா நீதி செய்வான். ஆணையினாலே ஆணை சக்கரத்தை செலுத்தி ஒரு திகிரி ஆழி உருட்டுவோன். எனவே சிலப்பதிகாரத்துல திகிரி உருட்டுவோன். திகிரி என்றால் சக்கரம். சக்கரத்தை உருட்டுவோன் என்றால் சக்கரவர்த்தின்னு அர்த்தம். அந்த வடமொழி சொல் சக்கரவர்த்தி. அதை தமிழ்ல சொல்றாங்க. திகிரி உருட்டுவோன், ஆழி உருட்டுவோன். இங்க சக்கர உருட்டினே சொல்லிட்டார். சக்கர உருட்டி இடர் சாய்த்து முறை செய்வான். அப்ப விக்கிரம பாண்டியன் வெல்லுதற்கரிய போர்க்களத்திலே வெல்லுதற்கரிய வெற்றி பெறுகின்றவன், செங்கோல் செலுத்துகின்றவன், பக்கத்தில் இருக்கிற பகை மண்டலத்தில் திரை வாங்குகிறான். இன்னும் முறையாக செல்வம் எல்லாம் நிறையும்படியாக கருவூலம் நிறைந்திருக்கிறது. வறுமையை விரட்டி இருக்கிறான். ஆணை செலுத்தி எல்லா தன்னுடைய நாட்டு, தன்னுடைய எல்லை, தன்னுடைய எல்லையில ஆணையை செலுத்தி இருக்கிறான். அது சரியாக நடக்கும்படியா பாருங்க. சட்டம் போட்டா பரவாயில்ல, சட்டத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. சட்டம் நிறைவேறுகிறதான்னு பார்க்கணும். பிராக்டிகலா சட்டம் நிறைவேறுகிறதான்னு பார்க்கணும் அரசன். அது பின்பற்றப்படுகிறதா அதை பார்க்கிறான். சக்கரம் உருட்டி பார்க்கிறான், ஆணை செலுத்தி பார்க்கிறான், நீதி செலுத்துகிறான், முறை செய்கிறான் என்று பார்க்கிறோம். அது அவருடைய சிறப்பை சொன்னார் முதல். அப்புறம் புத்தர் அமணர் அமன் ஆதிய புறக்களை அகழ்ந்து நித்தமறை ஆகம நெறிப்பயிர் வளர்த்து மெய்த்த விதி பத்தியின் விளைந்த பயன் யாரும் துய்த்திட மனுத்தொழில் நடத்தி வரும் தூயோர். மனுநீதியாக மனு முறைப்படி ஆட்சி செலுத்துகிறான். முதல்ல என்ன சொன்னார்? புத்தர் அமன் ஆதிய புறக்கலை, புறச்சமயங்களை நீக்கிவிட்டான். பாண்டிய நாட்டிலே புத்தரோ அமணரோ கிடையாது. புறக்கலை, அது கலைனார். பயிர் விளைவதற்கு களை போல அந்த கலையை எடுத்து தள்ளினான், அகழ்ந்தான், களை நீக்கிட்டான். நித்தம் மறை ஆகம நெறிப்பயிர், ஆகமத்தினுடைய பயிர் விளைகிறது. ஆகமம் என்றால் வழிபாடுகள், கோயில் வழிபாடு, பக்தி. அதனால மெக்த விதி பக்தின்னார். விதியாகும் பக்தியாகும் ரெண்டு சொல்றார். விதி நெறி, பக்தி நெறி. ஆகமத்துல ரெண்டு சொல்வாங்க, அன்பு நெறி, அறிவு நெறி. பக்தி மார்க்கம், விதி மார்க்கம். அதாங்க சொல்றார். ஆகம பயிர் விளைய மக்கள் விதி மார்க்கத்திலே செல்லலாம், அன்பு நெறியிலே செல்லலாம் என்று மெய்த்த விதி பத்தி, பத்தின பக்தி, அவருடைய விளைந்த பயன், விதிமார்க்கத்தினாலே விளைந்த பயன், அன்பு நெறியால் விளைந்த பயன், இவற்றை யாரும் துய்த்திட தம்முடைய மக்கள் எல்லாம், பாண்டி நாட்டு மக்கள் எல்லாம் அனுபவிக்கும்படியாக மனுத்தொழில் நீதி நெறி புரிந்தான். அங்கே புறச்சமயங்கள் இல்லை. புத்தரவணரை அங்கே இல்லாமல் செலுத்தினான். இல்லாமல் அவன் ஆட்சி புரிகிறான் என்று பார்க்கிறோம். அப்புறம் மறு இதழியான் உரையும் வானிடி விமானத்து அருகி வடபக்கம் ஒரு ஆலயம் எழுப்பி ஒருவரு இரண்டினையும் ஒருவி வரு சித்தர் திருவுருவு கண்டு பணி செய்தொழுகும் நாள். எப்படி வழிபடுகிறான்? மறு இதழியான், இதழி என்றால் கொன்றைன்னு அர்த்தம்.
வாசனை பொருந்திய கொன்றை மாலை அணிந்திருக்கின்ற கொன்றை மாலை அணிந்திருக்கின்ற பெருமான் கொன்றையான். அவன் உரைகின்ற சோமசுந்தர கடவுள். அதாவது விண்ணிலிருந்து இறங்கிய விமானம்னு வாங்க, விண்ணிலிருந்து இறங்கியது என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த யானைகள் எல்லாம் தாங்கி கொண்டு சொல்வார். அந்த விண்ணிலிருந்து வருகின்ற விமானம், அதுக்கு பக்கத்தே வடபக்கம் ஏற்கனவே இருக்கிற விண்ணிடி விமானம், அதுக்கு வடபக்கத்தில் வடக்கே ஒரு ஆலயம் எழுப்பினான், திருக்கோயில் எழுப்பினான். எழுப்பி என்ன செய்தான், உரு அரு இரண்டனையும் உருவினார். உருவத்திருமேனியாக இல்லை, அருவத்திருமேனியாக இல்லாமல் அருவுருவத்திருமேனியாக, அருளுரு உருவத்தையும் அருவத்தையும் நீக்கி இருக்கிற பெருமான் அருளுரு கொண்ட சித்தசாமி. பெருமான் எல்லா வல்ல சித்தரா வந்தான்னு சொல்வான். எனவே சித்தசாமிகளின் திருவுருவத்தை ஆக்கினான் என்றால் ஒரு இலிங்க வடிவாக, அதுதான் அருவுருவம். உருவமும் அல்ல, அருவும் அல்ல, அருவுருவமாக பெருமானை செய்கிறான், இலிங்கத்தை செய்தான், பண்டி செய்து ஒழுகிறான், அப்படி தொண்டு செய்து ஒழுகிறான். பார்க்கும் பிரதிஷ்டை செய்து அந்த கோயிலை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறான். செய்ய கதிரோன் வழிய செம்பியன் உருத்தன் கையனவன் வென்றி பயில் காஞ்சி நகர் உள்ளான் பொய்யமனர் கட்டுரை புறத்துறையில் நின்றான் மையின் மதி மாறனோடு மாறுபடன் நின்றான். பாண்டியனுக்கு எதிர்ப்பு யார் என்றார். பாண்டி மூவேந்திரனுக்கு யார் எதிர்ப்பு என்றால் சூரிய குலத்திலே வந்த செம்பியன். செய்ய கதிரோன் சூரிய வம்சம், சூரிய வம்சத்திலே வந்த செம்பியன்னா சோழர்கள். அவளை அப்படி சோழ மன்னன் ஒருத்தன். அப்புறம் கையனவன், கையன் என்று சொன்னால் வஞ்சனை மிக்கவன், கையன்னு சொல்றார், வஞ்சனை. அவன் வென்றி பயில் காஞ்சி நகர் உள்ளான், வெற்றி பொருந்திய காஞ்சி நகரத்திலே இருப்பான். ஏன்னா சோழ மன்னர்கள் பல்லருடைய தலைநகரத்தில் இருந்தார்கள் என்று சொல்வாங்க. பிற்காலத்தில் கூட பிற்கால சோழர்கள் பல்லவனை வென்ற பின்னால் பல்லவன் அங்கே இருக்க முடியாது. காஞ்சிபுரத்திலே சோழ மன்னர்களை ஒருவனாகவோ அல்லது பல்லவ மன்னையே தனக்கு அடிமையாகவோ அங்கே வைத்து ஆண்டு கொண்டிருந்தார்னு பார்க்கும். அதனால் அங்கே இவன் என்ன பண்ணா, இந்த சோழன் காஞ்சிபுரத்திலே போய் இருக்கிறான். ஏன்னா காஞ்சிபுரம் வரையில் அது பல்லவர் காலம், பல்லவ நாடு. அது வரையில் அப்பொழுது சோழ நாடு விரிந்திருந்தது. பின்னால்தான் பல்லவர்கள் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டிலே வருகிறார்கள். பார்க்கும் அல்ல 6ஆம் நூற்றாண்டுல வரலாம். அந்த வரலாறு அப்படி இருக்குது. இங்க பொதுவா என்ன சொல்றார், காஞ்சி நகரம் அந்த சோழனுக்கு ஆட்பட்டு இருந்ததாலே சோழ மன்னன் ஒருவன் அங்க, அவன் பேர் செம்பியன் பொதுவா போட்டார். சூரியன் குலத்திலே வந்த ஒரு செம்பியன் அங்கே என்ன செய்கிறான், காஞ்சிபுரத்தில் இருக்கிறான். யார், வென்றிமையில் காஞ்சி நகர் மற்றவெல்லாம் தோற்கடித்து காஞ்சி நகரத்தே காவலாக இருக்கின்றான். அவன் என்ன பண்ணான், பொய்யமனர் கட்டுரை புறத்துறையில் நின்றான். அந்த சோழமன் என்ன பண்ணான், சமணர்கள் சொல்லுகின்ற புறச்சமயத்தை தழுவினான், அந்த நெறிலே நிற்கின்றான். இது புராணத்துல வருதுங்க. நமக்கு வரலாறு என்ன என்றால் நான் இங்கே சொல்லிடுறதெல்லாம் இது புராணம் தான் நான் படிக்கிறேன். சில உண்மைகள் சில மாறுபாடா இருக்கும். இங்க புராணத்துல செய்ய கதிரோன் வழியே செம்பியன் உருத்தன் கையன் அவன் வஞ்சனைக்காரன். கையன்னா வஞ்சனை. என்ன பண்ணா, வென்றி பயில் காஞ்சி நகர் உள்ளான். காஞ்சி நகரத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கிறான், தங்குகிறான். அப்பொழுது அமணர் கட்டுரை புறத்துறையில் நின்றான். சமணர்கள் சொல்லுகின்ற புறத்துறை வழியா சமணருடைய நெறி அதை பின்பற்றினான் என்று வருதுங்க. இதை நீங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அதாவது செய்ய கதிரோன் வழிய செம்பியன் உருத்தன் கையனவன் வென்றி பயில் காஞ்சி நகர் உள்ளான் பொய்யமணர் கட்டுரை புறத்துறை நின்றான். இது இவர் சொல்லுகின்ற புராணம். ஆனா வரலாறு என்ன என்றால், ஒரு சோழன் கூட சைவ சமயத்தை விட்டு போகல, வேறு சமயத்துக்கு போகல. அதான் வரலாறு. பாண்டியன் தான் சமணனா மாறினான்னு வரலாறு இருக்குது ஞானசம்பந்தர் காலத்துல. சோழ மன்னர்கள் யாராவது ஒரு மன்னன் சோழ மன்னன் சமணனா போனானா வரலாறு கிடையாது. அதை நாம நினைவு வைத்துக் கொடுங்க. உங்களுக்கு அதை
புராணம் படிக்கிற பொழுது அதுவும் நமக்கு வரலாறு ஞாபகம் வரணும். இவங்க கொஞ்சம் புராணத்துக்காக சொல்லுவாங்க. சோழ மன்னன் யாரும் எந்த மன்னனும் மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறிகருதா தெய்வக்குடி சோழர் என்று நம்பியாண்டார் நம்பிகள் சோழ குலத்தை பாராட்டுறார். மங்கையர்க்கரசியாரை பாருகின்ற சேக்கிழார் தங்கள் பொங்கு ஒளி வெண்திருநீரு, தங்கள் பொங்கு ஒளி வெண்திருநீருன்னு பாடுறார். தங்களுக்கே சொந்தமான, எல்லாருக்கும் தான் சொந்தம் திருநீர். ஆனால் பாண்டியன் திருநீட்டை விட்டுட்டான், கண்டு முட்டு கேட்டு முட்டு இருந்துட்டான். அதனால நீற்றினுடைய பெருமையை மாற்றாமல் இருந்தவள் மங்கையர்க்கரசியார் பாடுறாங்க. அதனால அந்தம்மா சோழ மன்னருடைய குலம். மணிமணி சோழனுக்கு மகளாக சென்றவன் தெரியும், மகளானவள். அந்தம்மா பாண்டி நாட்டுக்கு போனாங்க. ஆனா சோழ மன்னர்கள் யாரும் சமயம் மாறவில்லை. அதை நாம நினைவு வைத்தோம், அதுக்காக தான் சொல்றேன். சரி இருக்கட்டும், இவரை படிச்சிடும். அப்படிப்பட்ட என்ன பண்றான், மதி மாறனோடு மையில் மதி மாறனோடு மாறுபட நின்றான். குற்றமில்லாத நிறைவுடையவன் மாறன் பாண்டியன். யாருக்கும் குற்றம் செய்வது கிடையாது, செங்கோல் செலுத்துகிறான், யாரையும் பகையா எண்ணுவது கிடையாது. மையில்லாத, மையில் மதி என்று சொன்னால் குற்றமில்லாத அறிவுன்னு அர்த்தம். குற்றமில்லாத அறிவு சந்திர மரபிலே வந்துடும். பொதுவா சந்திரனுக்கு குற்றம் உண்டு, களங்கு உண்டு. சந்திர மரபிலே வந்திருக்க இவனுக்கு குற்றம் கிடையாது என்பதனால மையில் மதியின்ன. களங்கமுள்ள மதி வேறு இருக்கிறது, இவன் களங்கமில்லாத சந்திரகுலம். அப்படிப்பட்ட மாறனிடத்தில், மாறனா பாண்டியன், அவனிடத்துல அந்த சோழன் மாறுபட்டு இருந்தான்னா ஏதோ பகை முடிந்து கொண்டிருந்தான். இப்ப பாண்டியனுக்கும் சோழனுக்கும் பகை உண்டு, அது வரலாறு தான். அதனால அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. மாறுபட இருக்கிறான், சமணருடைய கொள்கையில் இருக்கிறான் தான் நமக்கு உடன்பாடு இல்லாத ஒன்று. முடங்கல் மதி செஞ்சடை முடித்து விடையேறும் விடங்கரது சேவடி விழுங்கிய மனத்து மடங்கல் நிகர் தென்ன எதிர் வந்து புறல் ஆற்றாது அடங்கலன் ஓர் வஞ்சனையினால் அடமதித்தான். இது எல்லாரும் செய்யத்தான். போர்க்களத்திலே ஒரு அரசனை வெல்ல முடியவில்லை என்றால் வஞ்சனையால் வெல்லுதல். கம்பராமாயணத்துல பரதன் வருகிறான், அவனோடு படைகள் எல்லாம் வருது, ராமனை பார்க்கிறதுக்கு படைகள் எல்லாம் கூட வருது, பரதன் போறாரேன்னு. குகன் அதை பார்த்துட்டு தப்பா எழுறான். பரதன் படைகளோடு வந்து ராமனை கொல்வதற்கு வருகிறான். காற்றுக்கு அனுப்பிய பின்னாலும் கூட ராமனை விடாமல் துரத்தி வருகிறான், கொல்ல வருகிறான்னு தப்பா எண்ணிடுறான் குகன். ஏன்னா பரதனை பற்றி அவனுக்கு ரொம்ப தெரியாது. அப்ப என்ன சொல்றான், வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரேன்றான். யாரா வந்தது, வஞ்சனையால் அரசு எய்திய மன்னர்னா பரதனை சொல்றான். கையை வரம் கொடுக்க, வரம் பேங்க, அந்த வரத்தினால் அல்லவா அரசனானவன் பரதன். உண்மை தெரியாது குகனுக்கு. வஞ்சனையால் அரசு எய்திய மன்னரும் வந்தாரே, உய்ந்திவர் போய்விடில் நாய்க்குகன் என்று ஏசாரோ. தப்பித்து போனாங்கன்னா என்னை நாய்க்குகன் சொல்ல மாட்டாங்களா, வாங்கடா சண்டை போடலாம் என்று குகன் பரதனை எதிர்ப்பதற்கு இருக்கிறான் பார்க்கிறோம். வஞ்சனையால் அரசு எய்தினான். அதுபோல வஞ்சனையில் தானே ஒரு அரசனை கொல்வார்கள். வரலாறு என்ன என்றால் அதியமான் தப்பா சொல்றேன், மன்னிக்கணும், பாரியினுடைய வள்ளல் தன்மையை பார்த்துவிட்டு மூவேந்தர்கள் பொறுக்காமல் பாரியை வஞ்சனையால் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு. முற்றுகையிட்டு பார்த்து முடியல. பரம்பு மலை முற்றுகையிட்டால் ஒன்றும் செல்லாது, அது இயற்கை வளம் நிறைந்த மலை, முற்றுகை வெற்றி பெறாது. எனவே வஞ்சனையால் வெல்ல வேண்டும் என்றுதான் வஞ்சனையால் கொண்டிருக்கிறார்கள் வரலாறு. போர் இல்லை என்றால் வஞ்சனையால் கொள்வது என்பது ஒரு அரசு அநீதியாக இருந்திருக்கிறது பார்க்கிறோம். தமிழ்நாட்டும் அது விலக்கல்ல. வடக்க ரொம்ப அரசனாக வருவதற்கு அப்பாவையே கொல்வான், மகன் அண்ணனையே கொல்வான், இதெல்லாம் அங்க நடக்கும் நிறைய. தமிழ்நாட்டு அது கிடையாது. ஆனாலும் கூட ஆங்காங்கே சில வஞ்சனைகள் நடந்திருக்கின்றன. பாரி மன்னனை வஞ்சனையால் கொண்டிருக்கிறார்கள், அது வரலாறு. அதுபோல இவன் என்ன பண்ணா, இந்த சோழன் பாண்டியனிடத்தே போர் செய்தான். போர் செய்தால் முடியல, வெற்றி பெற முடியல. முடங்கல் மதி செஞ்சடை முடித்து விடையேறும் விடங்கலது சேவடி விழுங்கிய மனம். அந்த மடங்கல் நிகர் தென்னன் பாண்டியனுக்கு என்ன அடைமொழி கொடுக்கிறார், முடங்கல் மதி என்றால் வளைந்திருக்கிற பிறை.
பிறைமதியை செஞ்சடையிலே முடித்திருக்கிறான். விடையேறுகின்றான். விடங்கனாக, விடங்கன் என்றால் அழகன் அர்த்தம். விடங்கன் என்ற சொல்லுக்கு அழகன் ஒரு அர்த்தம் உண்டு, சுயம்புரு ஒரு அர்த்தம் உண்டு. ஒளிபடாமல் இருக்கின்ற சுயம்புரு ஒரு அர்த்தம் உண்டு. விடங்கன்னா டங்கம் என்றால் உளியின் அர்த்தம். கல்லிலே சிற்றுளினால் தான் அந்த சிலையை வடிப்பாங்க. அப்படி இல்லாமல் சுயம்புவாக தோன்றினால் அது விடங்கன், ஒளிபடாமல் இருக்கின்ற ஒன்று என்று பார்க்கிறோம். அதுபோல இங்க விடங்கன்னா அழகன். பிறைமணி சூடியிருக்கிறார் பெருமான், விடையேறுகிறார். விடங்கரது சேவடி, பெருமானுடைய சேவடியை விழுங்கிய மனம் பாருங்க, என்ன அழகா சொல்ற. திருவிடைகளை உட்கொண்டான், மனசுல அப்படி விழுங்கினான் என்றால் மனசையே வச்சுட்டு இருக்கிறான். விழுங்கிய மனத்து மடங்கள் நிகர் சிங்கம் போன்றவன் யார்? தென்னவன். இவ்வளவு பலம் இருக்குதுன்றார். முன்னையே சொல்லிட்டார், அவன் தோல்வலி மிக்கவன், செங்கோல் விளற்கரிய செங்கோல் மன்னவன் சொல்லிட்டார் அங்கே 2வது பாட்டிலேயே. இங்க என்ன சொல்றார்? பெருமானுடைய பக்தியினாலே வருகின்ற பலம். சிவபெருமானுடைய அருள் இருக்கிறது அவனுக்கு, பாண்டியனுக்கு. எனவே அவன் வெல்ல முடியாது. எனவே மடங்கள் நிகர் தென்னன் எதிர் வந்தான், பொருள் ஆற்றாது, சண்டை போட்டு முடியல, வெற்றி பெற முடியல. அதனால் அடங்கலன், அடங்கலன் என்றால் பகைவன் அர்த்தம். பகைவனா இருக்கின்றவன் என்ன பண்ணான்? வஞ்சனையால் அடமறித்தான். இவனை வஞ்சனையால் கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறான். போரிலே வெல்ல முடியல, அதனால வஞ்சனையால் கொள்ளலாம்னா. பாரத போர் கூட அப்படித்தானுங்களே. சகுனி சொல்றான் துரியோதனன்கிட்ட, மோது போர் செய்தால் இதில் யார் வெற்றி பெறுவார்கள் சொல்ல முடியாது. மோது போர் செய்தால் அதில் வெற்றியும் தோல்வியும் யார் கண்டார்? யாருக்கு வெற்றி வரும் யாருக்கு தோல்வி வரும் தெரியாது. சண்டை ஓடினா போர்க்களத்துல. அது மட்டுமல்ல, ஒரு பார்த்தன் கை வில்லுக்கு எதிருண்டோன்னு கேட்கிறான். பார்த்தன் அர்ஜுனுடைய வில்லுக்கு எதிராக நம்ம சண்டை போட முடியுமா? அவன் ஒருத்த போரும் பாடுறான். யாரு? சகுனி துரியோதனன்கிட்ட. எனவே போர் செய்ய வேண்டாம், மோது போர் வேண்டாம், சூது போர் என்றார். மோது போர் வேண்டாம், சூது போர் செய்யலாம் தான் சூதாடுறாங்க. பாரதத்துல அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தெரியாமல் சில பேர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுங்களா? சகுனிதான் சூதாட அழைக்கிறான், அவன் அரசன் அல்ல, துரியோதனன் தான் அங்க அரசன். துரியோதனன் சார்பிலே சகுனி விளையாட போறான். அப்ப துரியோதனன் போய் என்ன சொல்றான்? தருமனை பார்த்து சூதாடலாம் வான்னு கூப்பிடுறான். பாரதியார் சொல்வது போல, ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்த இடம்தான் சிக்கி சிறியர் செய்கை செய்தான்னு அவர் பாடுறார். ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் அவன். சூதாடுறதுக்கு ஒத்துக்கலாமா? கேட்கிறாங்க சில பேர். துரியோதனன் தான் மோசமானவன், வஞ்சனையாலே கொல்றதுக்கு அல்லது வெல்றதுக்கு சூதாட கூப்பிடுறான். தருமனை கேட்கடா போச்சு புத்தி என்று கேட்கிறாங்க. இப்போ அது பாரதத்தையோ தருமனையோ சரியா புரிந்து கொள்ளாத அக்கால முறை தெரியாதவர்கள் சொல்றது. அக்கால முறை என்ன என்றால், ஒரு அரசன் இன்னொரு அரசனை போருக்கு வா என்றாலும் போர் செய்ய போகணும், சூதுக்கு வா என்றாலும் சூதாடணும். இது அந்த காலத்தில் இருக்க அரசனுக்கு விதிக்கப்பட்ட விதி. நான் சூதுக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. பகை மன்னன் கூப்பிடுறானா சூதாடுவோம்னா போயாகணும். எனவே அதனால்தான் தருமனாலே விளக்க முடியல. ஏன்னா ஒரு அரசன் கூப்பிடுறான், யார்? நம்ம தம்பி தானே கூப்பிடுறான், சரி விளையாடலாம், ஒரு அரசனா இருந்தாலும் தம்பி தானே என்று விளையாட்டாதான் போகலாம்னு நினைக்கிறான். சூதாடுவது என்பது அந்த காலத்துல இயல்பு. புறநானூற்றில் ஒரு புலவரும் ஒரு அரசரும் சூதாடுகிறார்கள் வருது. ஒரு புலவனும் ஒரு அரசனும் உட்கார்ந்து சூதாடுறாங்க. இதெல்லாம் சங்க காலத்துல சூது குற்றம் இல்லை. தொல்காப்பியத்துல
வாகைத்திணை. வாகைத்திணை என்றால் வெற்றி. வெற்றியை பற்றி சொல்றது வாகைத்திணை. அது என்ன வெற்றி சொல்றாங்க தெரியுங்களா? போரிலே போர்க்களத்திலே செல்கின்ற அது மட்டும் வாகை அல்ல. போர்க்களத்திலே பகை மன்னனை எதிர்த்து வெற்றி பெறமே, அது மட்டும் வெற்றி அல்ல. உரையாக என்னன்னு சொல்றாங்க? இந்த சேவலும் சண்டை போடுது இல்லையா, அது கூட அது ஒரு வெற்றி. சேவல் வெற்றி. கோழி வென்றின்றாங்க. கோழி வென்றி. சொல் வென்றி. சொல் வாக்குவாதம், பட்டிமன்றம் போல விவாதம். சொல் வென்றி. சூது வென்றி. சூதத்திலே சூதிரை வென்றார் வென்றி. இதெல்லாம் வெற்றிக்கு உள்ளது. சொல் வென்றி. வென்றினா வெற்றி. சொல் வென்றி, சூது வென்றி, கோழி வென்றி, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு உரையாசி எழுதுறாங்க. எனவே சூதாடணும்ன்றது அந்த காலத்தில் இருந்திருக்கு இல்லையா? வள்ளுவருடைய பெருமை என்ன என்றால், இந்த மாதிரி இருக்கிற நாட்டை பார்க்கிறார். சங்ககால மன்னர்கள் மது குடித்திருக்கிறார்கள், மாமிசம் சாப்பிட்டிருக்கிறாங்க, சூதாடி இருக்கிறார்கள், பரத்தையர் பிரிவு என்று இருக்கிறது. இதெல்லாம் குற்றம். சங்க காலத்திலே குற்றம் என்று கருதப்படாத ஒரு பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. தமிழ் சந்ததி, தமிழ் இனம் இப்படி இருந்ததை பார்த்து மனம் வெம்புகிறார் வள்ளுவர். இதே மாதிரி சொல்லிடக்கூடாது, தமிழுக்கு போயிடக்கூடாது. மது குற்றமில்லை என்று. இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சுங்க. மது குற்றமில்லைன்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு தீங்கு இருந்தாலும் குற்றம்னு ஒரு அரசு இப்போ அதை சப்போர்ட் பண்ணுது இல்லையா? மது மாமிசத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, உணவு முறை. சூதாடுகிறார்கள். இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் கேசினோ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ தெரியாதோ, சென்னையில நான் நினைக்கிறேன் திருவான்மையூர் தொடங்கி, எனக்கு நினைவு சரியா நினைவில்லை, திருவான்மையூர் தொடங்கி மாமல்லபுரம் வரை வருதுல கடற்கரை, அந்த கடற்கரை முழுதும் கடற்கரையில கேசினோ பில்டிங் கட்டுறதா இருந்தாங்க. ஒரு தமிழக அரசுடைய வருமானத்திற்கு இந்த டாஸ்மார்க் என்ற மது போதாது என்று சொல்லி ஒரு காலத்தில் லாட்டரி இருந்தது, அதை எடுத்துட்டான். நல்ல வேலை. ஆனால் சென்னையில புறநகரமாக ஏறக்குறைய புறநகராக இருக்கின்ற திருவான்மையில் இருந்து கடற்கரை ஓரமாக பல அழகான கட்டிடங்களை கட்டி காசினோ இரவெல்லாம் விளையாடுவது. ஏன்னா பல நாடுகள் அது இருக்கு இல்லையா? அதை கொண்டு வந்தால் நல்ல வருமானம் என்று சொல்லி அதுக்கு திட்டம் போட்டார்கள். ஆனால் நல்ல வேலையாக பல பேர் அதை எதிர்த்திருக்காங்க. இது நாடு கெட்டு போகும், இப்பொழுதே கெட்டு போகுது. வெளிநாட்டில் எங்கேயோ போறான், விளையாடுறான், அவனை பார்த்து நாம சூடு போட்டுக்கிட்டா ரொம்ப தவறு என்றதை தடுத்தார்கள். ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு மதுவோ சூதோ இதெல்லாம் தப்பில்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா? வள்ளுவர் அதை கடிகிறார். அது இல்லாத ஒரு நாடு வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால்தான் கள்ளுண்ணாமையினார். சூதுன்னு சொல்லுங்க, சூது ஆடக்கூடாது என்று சூதுன்னு சொல்லியிருக்கிறார். உணவு அதோட புலால் மறுத்தல் சொல்லியிருக்கிறார். பரத்தையர் பிரிவு கூடாது என்று வரைவின் மகளிர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சமுதாயத்தை சீர்திருத்தி வள்ளுவர் செய்த புதிய தமிழ் சமுதாயம். அதனால்தான் வள்ளுவரை தான் பின்பற்றணும். சங்க இலக்கியத்தோடு பின்பற்றக்கூடாது. நாம சங்க பாடலை படிக்கலாம், இதெல்லாம் நம்முடைய ரூட், எல்லாம் நம்முடைய வேர்கள் அங்கே இருந்திருக்கிறது. அதுக்கு ஒன்றா சொல்லிக்கலாமே தவிர பின்பற்றுகின்ற அளவுக்கு அந்த சமுதாயம், சங்ககால சமுதாயம் சரியா இல்லை. திருவள்ளுவர் கூறுகின்ற சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம். அரசனுக்கு கூட அதெல்லாம் சொல்றார். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் ஏன் பாடுறார்? முடியாட்சி இருந்தாலும் குடியாட்சி முக்கியம், மக்கள் முக்கியம், மக்கள் துன்பப்படக்கூடாதுன்னு பாடுறார். செங்கோல் என்றும் கொடுங்கோல் என்றும் ரெண்டு சொல்லியிருக்கிறார். செங்கோன்மை, கொடுங்கோன்மை, பெருவந்த செய்யாமை, இதெல்லாம் வள்ளுவர் சொல்றது, அரசனுக்கு சொல்றது. அதனால் இதெல்லாம் குற்றம் என்று நினைக்காம இருந்தது. ஆனால் வஞ்சனையால், எதுக்கு சொல்றேன்னா, பாரதத்துல சகுனி வஞ்சனையால் சூதாடினான், வெற்றி பெற்றான் இல்லையா? அதுபோல என்ன பண்றான் சோழ மன்னன்? அடங்கலன் ஓர் வஞ்சனையினால் அடமதித்தான். அவனை வெல்வதற்காக, கொள்வதற்காக அவன் திட்டம் போடுறான். முடங்கல் மறி செஞ்சடை முடித்து விட ஏறும் விடங்கரது சேவடை விழுங்கிய மனத்து மடங்கலைகர் தென்னன். இது தென்னன்னா பாண்டியன். எதிர் வந்து புரள் ஆற்றாது அடங்கலன்
ஓர் வஞ்சனையால் அடமதித்தான். அடுத்து எங்கெங்கெல்லாம் இருந்தார்கள் சமணர்கள் ஒரு பட்டியல் சொல்றார். அஞ்சனம், அது மைனாகம் சொல்லுவாங்க மலை. அஞ்சனம், கவுஞ்சம் என்றால் கிரவுஞ்சம், கோவர்த்தனம், திரிகூடம், காஞ்சி, காஞ்சியில உள்ள காஞ்சி குஞ்சரம், அது காஞ்சியில் உள்ள அத்திகிரி, சையம், காஞ்சியில இருக்கிற சையம்னு ஒரு இடம், குஞ்சர சையம், ஏமகூடம், விந்தம் என்று சொல்லப்படுகின்ற முகில் தவழுகின்ற 8 மலைகள். 8 மலைகளே இருந்தார்கள். ஆனைமாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியேனன் பாடுறார் இல்லையா ஞானசம்பந்த பெருமான். முதல்ல இருக்கிற ஆனைமாமலை போனா தெரியும், யானை மாதிரி இருக்கும். ஆனைமாமலையில் இருந்தார்கள், மலையில தான் இருப்பார்கள், குகையில் இருந்தார்கள். புதுக்கோட்டையில மலை, அங்க இருந்தார்கள். எனவே அஞ்சனம், கிரவுஞ்சம், கோபத்திரம், திரிகூடம், காஞ்சி குஞ்சரம், காஞ்சி செய்யம், ஏமகூடம், பிந்தம் என்று சொல்லப்பட்ட மஞ்சு இவர் வரைகள், மஞ்சுனா மேகம், மேகங்கள் எல்லாம் தவழ்கின்ற அந்த 8 மலைகளிலே இருந்தார்கள். யார்? வைகுரும் அமணர்கள். இவளெல்லாம் துறவிகளாக, சமணத் துறவிகளாக 8 மலைகளே தங்கியிருந்தார்கள். அந்த சமணர்கள் தம்மில் எஞ்சலில் குறவர்க்கு நிறைய பேர் இருந்தாங்க. நாம 8000 பேர்லாம் இருந்தாலும் அடிக்கடி சொல்றோம் இல்லையா, அதுபோல நிறைய பேர் சமணத்துறவில் இருந்தார்கள். அதில் ஆசிரியர்களாக, குருவார்களாக இருப்பார். சமணத் துறவிகள், துறவிகளை குரு இருப்பாங்க இல்லையா, அந்த குருவை கூப்பிடுறான். அந்த அந்த தம்மில் வைகுரு அமணர் தம்மில் எஞ்சலில் குறவர்க்கு, குறவர்னா குருமார்கள், குறவில்லாத ஆசிரியர் ஆயினருக்கு வேறு வேறாக ஓலை எழுதினான். அந்த சோழமன்னன், காஞ்சியில இருக்கிற சோழமன்னன் தனித்திரையாக ஓலை எழுதுகிறான். யாருக்கெல்லாம்? சமண குரு. ஒவ்வொரு மடம் இருக்கும், ஒவ்வொரு மலைகள் அங்க மடம் இருக்கும். அந்த மடத்தில் இருக்கிற அதிபதியா இருக்கிற குறவர்கள், குருமார்கள், அவளுக்கு தனித்தனையாக வேறு வேறாக ஓலை எழுதுகிறார். வடிவு போல் உள்ளமெல்லாம் மாசிருள் புதைய நின்ற அடிகள்மார் ஆவார். 8000 சொல்றவர், 8000 ஆர்த்தார். வேய்ந்த முடிகடு வேந்தன் விட்ட முடங்களை நிமிர்த்து வாசித்து இடிகடு கார்போல் குன்றின் இடிந்து வேறிடத்தில் செல்வார். கடிதம் வருகிறதாம். அவங்களை எப்படி சொல்றாரு? வடிவு போல் உள்ளம் எல்லாம் மாசுன்னு. உடம்பையும் அழுக்காகியிருப்பாங்க, உள்ளமும் அழுக்கு. சேக்கிழார் பெருமான் சொல்றார் இல்லையா, உள்ளமும் உடலும் தூயர் கிடையாது, மாசுடையவர்கள் சொல்றாரு. மங்கையர்க்கரசியார் சொல்றார், உள்ளமும் அவளுக்கு மாசு, உடம்பும் அவளுக்கு மாசுன்னு சொல்றார் இல்லையா. அதுதான் இங்க சொல்றார். உள்ளம் வடிவு போல் உள்ளமும். வடிவு எப்படி அழுக்கா இருக்கிறதோ, உடம்பு எப்படி அழுக்கா இருக்கிறதோ, அதுபோல் உள்ளமெல்லாம் மாசு இருள் புதைய நின்றது. நிறைய இருள் தெரிந்து கிடக்குதான். வெளிச்சமில்லாத இருள் இருப்பது போல உள்ளமெல்லாம் நல்ல எண்ணமே இல்லை, அருள் இல்லை. ஆனா துறவிகள் கொல்ல வேண்டும் என்று எத்தனை பேரை, எவ்வளவு பேர் முயற்சி பண்ணார் அப்பர் பெருமானை. அதுபோல மாசு இருள் புதைய நின்று அடிகள் அவெல்லாம் அடிகள் துறவிகள். யார்? 8000 பேர் ஆர்த்தார். மன்னன் சூழ்ச்சி செய்கிறான், ஓலை இடுகிறான். ஓலையை பார்த்து மகிழ்ந்தார்களாம். விட்ட முடங்களை நிமிர்த்தார் என்றால், முடங்கள் என்றால் சுருட்டி வச்சிருப்பாங்க, அதை நிமிர்த்தார். நிமிர்த்தி படிக்கிறார். எப்படி? 8000 ஆர்த்தார். வேய்ந்த முடிகழு வேந்தன் விட்ட முடங்களை நிமிர்த்தார். ஆத்திமாலையை சூடியிருக்கிற சோழ மன்னன், ஆத்திமாலையை சூடி இருக்கிற முடியை கொண்ட அந்த மன்னன், அந்த சோழ மன்னன் இடித்த ஓலையை பிரித்து படிக்கிறார்கள், பறித்து சிரிக்கிறார்கள். இடிமிக்க முயல் போல, இடி இடிப்பது போல சிரிக்கிறார்கள். மலையிலிருந்து இடிமிக்க முகில் போல குன்றில் இடிந்து மலையிலிருந்து இறங்கி வேறு இடத்தில் கூடுவார்கள். என்ன சொல்லலாம் என்று அவர்கள் எல்லாம் மலை ஆரவாரத்தாலே மலையிலிருந்து இறங்குகிறார்கள். அது இடியினுடைய மேகம் போல வச்சுக்கணும். ஏன்னா உடம்பெல்லாம் கருப்பா இருக்குது, அழுக்கா இருக்குது. ஆரவாரம்
ஓசை எழுப்புறாள். கார் மேகம் இடி இடித்தால் ஓசை கேட்கும். அது மலையிலிருந்து இறங்குது இல்லையா? எனவே மேகம் மழை பொழியும் அல்லவா? எனவே மலையிலே இறங்குதல் என்று இதனால அது கார் மழை, கார் போல் என்ன, இடிகடு கார் போல் என்ன, அதாவது கருமையால் கருப்பா இருப்பதாலும் ஆழவரத்தாலும் மலையிலிருந்து இறங்குவதாலும் அது கார் போல மேகம் போல இருந்து இறங்குகிறார்கள். தம்மிடத்தில் வேறாகிய இடத்திற்கு வருகிறார்கள். மலையில் இருந்தவங்க இப்ப ஓலை எழுப்பியதாலே வேறு இடத்துக்கு வருகிறார்கள் என்று வேறு இடத்தில் செல்வார் என்று வருதுங்க. அதுவரையில் நமக்கு 8 பாடல் முடிந்திருக்குது. அதுவரை நாம் இன்றைக்கு நிறுத்துவோம். யானை எய்திய படலத்துல பாண்டிய மன்னனை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற முடியல, வஞ்சனையால் வெல்ல வேண்டும் என்று தன்னுடைய நாட்டில் இருக்கிற 8000 சமணர்கள் அதில் இருக்கின்ற குருமார்களை எல்லாம் அழைத்து பேசுவதற்காக ஓலை அனுப்பியிருக்கிறான் வஞ்சனையால் ஒரு சோழன் என்று அது அந்த 8 பாடல் முடிகிறது. இனி அடுத்தது நாம் அடுத்த இன்னைக்கு திங்கள்னா வியாழன் வெள்ளியில நாம் மீண்டும் சந்தித்து வகுப்பை நடத்தலாம். அதுவரை நாம் இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்க கேட்கலாம், இல்லை என்றால் நம்ம நிறைவு செய்யலாம். சரி, சொல்லுமா. ஆழிபாடுதான் அன்னைக்கு உலகலாம் உணர்ந்த ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலமா திருச்சிற்றம்பலமா. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் யாழினி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம் ஐயா. எல்லாரும் வணக்கையா, நன்றி. கண்ணன் வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணக்கம். வணக்கம். நடராஜன் சார் வணக்கம். சுபாஷ் வணக்கம். புரிதா